உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம்பெண்ணுருவானாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி, தென்தில்லை மன்றனில் நாடி போற்றி, இன்றனக்கார முதமானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும், நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே, தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, ஒள்ளையவர் புராணகதை உலகறிய வெறித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்குளாரடி போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கலந்த நகர் மரஞான சம்பந்த நிழல் தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் சம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வரிஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில், ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈத்தென்னை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார்மொழி அம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருவடி தாமரைகளை மணமொழி மெய்களாலே வணங்கி, அடியேனை இந்த சென்னரளி ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மணமொழி மெய்களாலே வணங்கி, திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய பேரருள் கருணையினாலே இந்த ஞான சிந்தனையை தொடர்ந்து செவிமடுத்து கொண்டிருக்கின்றேன் அத்துணை அன்பர்களுடைய திருவடி தாமரைகளையும் மணமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நாம் கடந்த வகுப்பிலே 36 தத்துவங்களை பற்றிய செய்தியை நாம் பார்த்தோம். முடிச்சாச்சா? அதுல ஏதாவது பாக்கி இருக்கா? முடிச்சாச்சு. சரி, நமக்கு முப்பொருள் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஆணவம், கண்மம், மாயை. இதிலே மாயை என்பது பொருளால் ஒன்று, ஆனால் அது காரியத்தால 2. சுத்த மாயை, அசுத்த மாயை. ஆணவமலம் களவாத பகுதி, ஆணவமலம் கலந்த பகுதி. அப்ப அது ஒன்றிலேயே 2 பகுதி. ஆணவமலம் களவாத பகுதிக்கு சுத்தமாயை என்று பெயர், ஆணவமலம் கலந்த பகுதிக்கு அசுத்தமாயை என்று பெயர். இப்ப சுத்தமாயை என்பதிலே இருந்தும் அசுத்தமாயை என்பதிலே இருந்தும் மூவகை ஆன்மாக்களுக்கு பிரளயாகலர், விஞ்ஞானகலர், சகலர் ஆகிய மூவகை ஆன்மாக்களுக்கு தனு கரண புவன போகங்களை பெருமான் படைத்து கொடுக்கின்றான். இதுல சுத்தமாயிலே இருந்து நமக்கு பிரளயாகலரா விஞ்ஞானகலரா? யாருக்கு உலகம்? சுத்தமாயா புவனத்திலிருந்து யாருக்கு உலகம்? விஞ்ஞான கலர். விஞ்ஞானம் என்பதற்கு மேலான அறிவு, மேலான அறிவை உடையதினாலே அவர்களுக்கு என்ன பேரு? விஞ்ஞான கலர். அந்த விஞ்ஞானகலர் வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு உரிய உடம்பு, அந்த கரணங்கள்,
அதனால் விளைவிக்கப்படுகிற உலகம், உலகத்தினால் விளையப்படுகிற போகம், தனு கரண புவன போகம், இந்த நாளையும் சுத்த மாயையில இருந்து பெருமான் ஆக்கி கொடுக்கின்றான். அதை நான் போன வகுப்புல எல்லாம் விரிவா பார்த்தோம். இறைவனுடைய சக்தி 3 வகைப்படும்: இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. இச்சை என்பது வேறுபாடு இல்லாம, எப்பொழுதும் மாறுபாடு இல்லாம ஒருபடித்தாய் இருப்பது, ஒருபடித்தாய் இருப்பது, அதற்கு கருணை என்று பெயர். உயிர் மாட்டு கொண்டிருக்கின்ற கருணையின் காரணமாக அவன் பல்வேறு வகையில அவனது அறிவும் செயலும் மாறுபடும். இச்சாசக்தி மாறாது, கிரியாசக்தியும் ஞான சக்தியும் மாறுபடும். அந்த ஆன்மாவுக்கு தக்கவாறு அது மாறுபடும். அந்த வகையில இறைவன் தனது ஞான சக்தியினாலே சுத்த மாயையை நோக்குகிறான். இதெல்லாம் போன வகுப்புல படிச்சதுதான், நான் எதுவும் புதுசா சொல்லல. திருப்பி முதல்ல இருந்து பாக்குற மாதிரி பார்க்க கூடாது. எல்லாம் போன வகுப்புல சொன்னதுதான். ஒரு என்னது மீள் பார்வை, ரீகால் பண்ணிக்கணும் போன வகுப்புல படிச்சத. ஏன்னா ஒரு நம்பிக்கை தான். என்னது, என்ன நம்பிக்கை? போன புத்தகத்தை இப்பதான் எடுத்திருப்பீங்க, போய் வச்ச புத்தகத்தை இப்பதான் காலையில தேடி இருப்போம். இன்னும் கொஞ்சம் இதா இருந்தா நேத்து எடுத்து வச்சிருப்போம் இல்லையா? இடையில பார்த்திருக்க மாட்டான்னு ஒரு நம்பிக்கை. பார்த்தவங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க. பெரும்பான்மை அப்படித்தானே, பெரும்பான்மை அப்படித்தான். அதனால போன வகுப்புல நம்ம என்ன பார்த்தோங்கிறத ஒரு மீள் பார்வை. இறைவன் தனது ஞான சக்தியை கொண்டு சுத்த மாயையை நோக்குகிறான். சுத்த மாயை காரியப்படுகிற போது இறைவனது ஞான சக்தியால் சுத்தமாயை காரியப்படுகிற போது நாதம் என்கின்ற தத்துவம் தோன்றுகிறது. அடுத்தது, இறைவன் தனது கிரியா சக்தியை கொண்டு சுத்தமாயை நோக்குகிற போது சக்தி, விந்து என்று சொல்லக்கூடிய தத்துவம் தோன்றுகிறது. இச்சையும், இச்சையில கிரியையும் ஞானமும் சரிசமமா 50-50 விழுக்காடு இருக்கிற போது சாதாக்கியம் என்கின்ற தத்துவம் தோன்றுகிறது. அடுத்தது, எது குறைவா இருக்குது, எது ஜாஸ்தியா இருக்கு? இச்சாசக்தி அதிகமாகவும் ஞான சக்தி குறைவாகவும் சுத்தமாயை நோக்குகிற போது மகேஸ்வர தத்துவம் தோன்றுகிறது. அடுத்தது, ஞான சக்தி அதிகமாகவும் இச்சாசக்தி குறைவாக இருக்கிற போது சுத்த வித்தை என்கின்ற தத்துவம் தோன்றுகிறது. அப்போ நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை என்று சொல்லக்கூடிய 5 தத்துவங்கள் இறைவனது ஞான சக்தியும் கிரியா சக்தியினுடைய தொழில் வேறுபாட்டினாலே தோன்றுகிறது. இந்த 5 தத்துவங்களிலும் பல்வேறு வகையான உலகங்கள் உண்டு. இந்த உலகங்களை ஆக்கி அழித்து காத்து அருள் செய்வது யாரு? பெருமான் நேரடியா தொழில் செய்வான். சுத்த சிவமே இங்க என்ன செய்யும்? நேரடியாக தொழில் செய்யும். இதற்குரிய ஆன்மாக்கள் விஞ்ஞான கலர் என்று சொல்லக்கூடிய ஆன்மாக்கள், ஒரு மல ஆன்மா என்பதை நாம் பார்த்தோம். அடுத்தது, அசுத்த மாயையை இறைவன் தொழில்படுத்துகிறான். யாரை கொண்டு? அனந்த தேவர். அனந்த தேவரினுடைய அறிவை இறைவன் அதித்திட்டு நின்று அசுத்த மாயையை தொழில்படுத்துகிறான். அல்ல, முதல்ல தோன்றுகிற தத்துவம் மாயை, அப்புறம் காலம், நியதி, கலை என்று 3 தத்துவம். கலையிலிருந்து வித்தை, வித்தையிலிருந்து அராகம். இப்போ மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இதுல மாயை விட்டுட்டு கால, நீதி, கலை, வித்தை, அராகம் என்று சொல்லக்கூடிய 5 தத்துவங்களுடைய சேர்க்கை தான் என்னது? பூருடன். ஆக வித்யா தத்துவங்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த தத்துவங்கள் எண்ணிக்கை எத்தனை? 7. சுத்த தத்துவம் 5, வித்யா தத்துவம் 7. அடுத்தது, கலை என்கின்ற தத்துவத்திலிருந்து மூல பிரகிருதி. இதெல்லாம் முதல் தடவை இந்த தொகுப்புக்கு வரவங்களுக்கு இது கொஞ்சம் ஏதோ காத்துல கயிறு தெரிக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப சொல்லுவோம், ஒன்றும் பயப்பட வேண்டாம், சரிங்களா? மேல மேல கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அறிவுல பதிஞ்சிரும். அதனால மூல பிரகிருதி என்கின்ற தத்துவம் எதில் தோன்றுகிறதுங்க? எதுல தோன்றுகிறது? கலை. கலைங்கிற தத்துவத்திலிருந்து மூலப்பிரகிருதி என்கின்ற தத்துவம் தோன்றுகிறது. மூலப்பிரகிருதியிலிருந்து குணதத்துவம் தோன்றும்.
குணதத்துவத்திலிருந்து என்ன தோன்றும்? புத்தி தத்துவம் தோன்றும். புத்தியிலிருந்து அராக தத்துவம் தோன்றும். அராகம் மூன்றாக பிரியும். தைசத அகங்காரம், வைகாரி அகங்காரம், பூதாதி அகங்காரம் என்று மூன்று கூறுகளாக பிரியும். சாத்வீக குணத்தின் கூறு ஒன்று, ராசத குணத்தின் கூறு ஒன்று, தாமச குணத்தினுடைய கூறு ஒன்று. அப்போ இந்த தைசத அகங்காரம் என்று சொல்லக்கூடியதிலிருந்து 6 தத்துவங்கள் தோன்றும். மனம்ங்கிற தத்துவமும் ஞானேந்திரியம் 5 ஞானேந்திரியம் எது? செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு. 5 தத்துவங்கள் தோன்றும். அடுத்தது இரண்டாவது இருப்பது என்னதுங்க? வைகாரி அகங்காரம். வைகாரி அகங்காரத்திலிருந்து கண்மேந்திரியங்கள் 5 தோன்றும். 5 கண்மேந்திரியம். அது என்னதுங்க? வாய், கால், கை, எருவாய், கருவாய் ஆகிய 5 தத்துவங்கள் தோன்றும். அடுத்தது தாமச அகங்காரத்திலிருந்து, பூதாதி அகங்காரத்திலிருந்து முதல்ல 5 தோன்றும். தன்மாத்திரைகள் 5 தோன்றும். எது? நாற்றம், ஓசை, ஒளி, ஊறு, சுவை, நாற்றம் 5. இந்த 5லிருந்து 5 பூதங்கள் தோன்றும். ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண் ஆகிய 5ம் தோன்றும். இதுவரைக்கும் நாம பார்த்தது 36 தத்துவங்கள் என்பதை போன வகுப்பு முழுக்க விரிவா நாம் பார்த்தோம். சரிங்களா? இதுல இந்த ஞானேந்திரியங்கள் 5 இருக்கு இல்லைங்களா? ஞானேந்திரியங்கள் 5. இந்த 5னுடைய விடயம், அதுக்கு என்ன பேருங்க? இந்த தன்மாத்திரைக்கு பேரு தான் விடயமா வரும். அது வேற, இது வேற. எல்லாம் போன வகுப்புல நடத்தின ஞாபகம் இருக்கா? இப்போ செவி இருக்கா இல்லைங்களா? செவி இது என்னது? ஒரு ஞானேந்திரியம். செவி என்பது ஒரு ஞானேந்திரியம். இந்த செவி எதை அறியும்? ஓசையை அறியும். ஓசையை அறியும். இந்த செவி அறிகிற ஓசை இருக்கா இல்லையா? இதுக்கு பேர் என்னது? விடயம். இப்ப நான் பேசுறது உங்க காது கேக்குதா? இதுக்கு என்ன பேருங்க? ஓசை. இதுக்கு பேரு ஓசைன்னு சொன்னா இதுக்கு என்ன பேருங்க? விடயம். இதுக்கு பேரு விடயம்னா வேற ஒண்ணு இல்ல. விடயம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அனுபவ பொருள்னு பொருள். விடயம்னா என்னதுங்க? அனுபவ பொருள். நீங்க அனுபவிச்சா அதுக்கு விடயம்னு பேர். ஒரு பொருளை நீங்க அனுபவிச்சீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? விடயம். அப்ப அனுபவ பொருள் தான் விடயம். இப்ப காதினுடைய அனுபவ பொருள் எது? ஓசை தான். காது எதை அனுபவிக்கும்? சத்தத்தை தான் அனுபவிக்கும். அப்ப இதுக்கு விடயம் என்னது? ஓசை. இந்த காது என்பது செவி இந்திரியம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஞானேந்திரியம் 5 சொன்ன போன வகுப்புல. செவி, தோல், அப்புறம் கண், நாக்கு, மூக்கு. செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு. இதுக்கு என்ன பேரு? ஞானேந்திரியம், அறிகருவி. ஞானேந்திரியம் சொன்னா வட சொல்லு. தமிழ்ல சொன்னா அதுக்கு என்ன பேரு? அறிகருவி. அறிவு கருவி, அறிவதற்கு துணை செய்கின்ற கருவி. இப்போ இந்த கருவின்னு சொன்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப செவின்னு சொன்னா இந்த செவி கிடையாது. செவின்னு சொன்னா நம்ம என்ன நினைப்போம்? காது சொல்றோமா இல்லையா? காது ஞானேந்திரியம் கிடையாது. அப்புறம் எதுங்கன்னா, காதுக்குள்ள கேட்கின்ற திறம், கேட்கறதுக்கு ஒரு சக்தி இருக்கா இல்லையா காதுக்குள்ள? அதுக்கு தான் ஞானேந்திரியம்னு பேர். காது கிடையாது. காது இருக்கிறதெல்லாம் கேட்காது. நம்ம சொல்லுவோமா இல்லையா? காது அது கேட்காது சொல்றோமா இல்லையா? அப்ப காது இருக்கா இல்லையா? காது இருக்கு, என்ன கேட்கல? அந்த ஓசை அது அறியல. அப்படின்னு என்ன அர்த்தம்? தூளமா ஒரு உறுப்பு இருக்கு. இதுக்கு உறுப்புன்னு பேரு. இதுக்கு என்ன பேரு? உறுப்பு. இந்த உறுப்புக்குள்ள ஓசையை அறிகிற திறன், ஆற்றல் ஒன்று இருக்கிறது. அதுக்கு பேரு தான் ஞானேந்திரியம்னு பேரு. இப்ப கண்ணு இருக்குன்னு தெரியாது. இப்ப கண்ணு இருக்குது தெரியல, குருடன். இப்ப நீங்க இதுதான் ஞானேந்திரியன்னு சொன்னா, கண்ணு இருந்தா பாக்கணுமா இல்லையா? கண்ணு இருக்கிறவெல்லாம் பார்க்கணும், காது இருக்கிறவெல்லாம் கேட்கணும். அப்படி இருக்கா? நமக்கு சளி பிடிச்சா அந்த இது தெரிய மாட்டேங்குது, வாசம் தெரிய மாட்டேங்குது இல்லையா? அப்போ உறுப்பு வேற, இந்திரியம் வேற. அப்ப இந்திரியம் என்பது அந்த உறுப்பை இடமாக கொண்டு அறிகிற திறன், அறிகிற ஆற்றல். ஞானேந்திரியம் என்பது உறுப்புக்கள் அல்ல,
உறுப்புகள் அல்ல, உறுப்பை இடமாக கொண்டிருக்கின்ற ஆற்றல், அறிகிற திறன், அறிகிற திறன். அப்போ இந்த கண்ணும் அப்படிதான், காது அப்படிதான், நாக்கு அப்படிதான், மூக்கு அப்படிதான், எல்லாம் அப்படிதான், அஞ்சு அப்படிதான். சரிங்களா? இது அறிகிற விடயம், அறிகிற விடயம். காது ஓசை அறியும், தோல் பரிசத்தை அறியும், கண் உருவத்தை அறியும், நாக்கு சுவை அறியும், மூக்கு நாற்றத்தை அறியும். இப்போ இந்த விடயம் என்று சொல்லக்கூடிய ஐந்தும் என்ன பெயர் பெற்று நிற்கும்? தன்மாத்திரையின் பெயரை பெற்று நிற்கும். தன்மாத்திரையின் பெயரை பெற்று நிற்கும். நம்ம போன வகுப்புல எழுதி போட்டோம். தன்மாத்திரை 5, அதுக்கு கீழே ஞானேந்திரியம் 5, அதுக்கு கீழே விடயம் 5 எழுதணும். குணங்கள் இல்லை. ஞாபகம் இருக்கா? எழுதுனா ஞாபகம் வந்துடும். போன வகுப்புல சொன்னோம், தன்மாத்திரை, தன்மாத்திரையிலிருந்து எது தோன்றும்? பூதம் தோன்றும். ஓசை என்கின்ற தன்மாத்திரையிலிருந்து செவி என்கின்ற, மன்னிக்கணும் நான் மாத்தி எழுதிட்டேன், யாரும் சொல்லல, சத்தம் இல்லாம உட்காந்து. தன்மாத்திரையிலிருந்து ஆகாயம் என்கின்ற பூதம் தோன்றும். இந்த ஆகாயத்தின் குணம் என்னது? ஓசை. தன்மாத்திரையும் குணமும் ஒரே பேர்ல நிற்கும். ஆனா இது வேற, இது வேற. இந்த குணத்தை தான் எது அறியும்? விட அந்த ஞானேந்திரியம் அடையும். இங்கதான் எழுதணும். செவி, செவி, தோல். ஆனா இது இப்படி எழுதக்கூடாது. இப்படி எழுதுனா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. என்னது இதுல இருந்து இது தோன்றும்னு வைக்க கூடாது. போன தடவை எழுதுன ஞாபகம் இருக்கா? படத்தை மாத்திடுவோம். இருங்க இருங்க, நான் திருப்பி படத்தையே மாத்திடுறேன். செவியின் வழியாக செவியை செலுத்தி, செவியை செலுத்தி ஆகாயத்தின் குணமாகிய ஓசையை அறியும். ஓசையை அறியும். சரிங்களா? இது என்னதுங்க? இது எல்லாமே ஞானேந்திரியம், அறிகருவி. இந்த 5மே அறிகருவி. இப்ப பாருங்க, காது, செவி என்கின்ற இந்திரியம் ஓசையை அறிகிறது. எது செலுத்த? மனம் செலுத்தும். மனம் காதை செலுத்தினாதான் ஓசையை இது அறியும். இந்த காதுல மனசு உட்காரலன்னா என்ன ஆகாது? ஓசையை அறியாது. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன், நீங்க பாட்டுக்கு என்ன இருப்பீங்க? இங்க அப்படியே ஏதோ ஒரு யோசனையில இருப்பீங்க. நான் பேசுறது உங்க காதுல விழுவாது இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? காதுல உழுவுது, ஆனா அது மனம் போய் பற்றல. மனம் பற்றினால்தான் அது அடுத்த இடத்துக்கு போகும். மனம் பற்றலன்னா, இப்ப ஒரே நேரத்துல பாருங்க, கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்குது, காது கேட்டுக்கிட்டு இருக்குது, ஃபேன் ஓடிட்டு இருக்குது, இந்த பரிசு அறியுது இல்லைங்களா? இப்ப 5 கருவியும் ஒரே நேரத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒன்னதான் அறியும். இந்த 5ல ஒன்னதான் அறியும். கண்ணு பார்த்தா காது கேட்காது, 4 பொரியும் வேலை செய்யாது. 4 பொரியும் வேலை செய்யாது. காது கேட்டுச்சுன்னா மீதி 4 பொரியும் வேலை செய்யாது. இப்ப நமக்கு என்ன சந்தேகம்? இல்லைங்க, நான் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். சொல்றமா இல்லையா? நீங்க இப்ப என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு 2 இந்திரியம் வேலை செய்யுதா இல்லையா? செய்தா? செய்தா செய்யலையா? ஒரே நேரத்துல வேலை செய்யாது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் 2 வேலை செய்யுதுன்னு. உங்க கவனம் கண்ணுக்கு வந்துட்டா காது கேட்காது, காதுக்கு வந்துட்டா கண்ணு பார்க்காது. ஆனா இது எப்படி நடக்கும்னா, ரொம்ப ஸ்பீடா நடக்கும். கண்ணுக்கும் காதுக்கும், கண்ணுக்கும் காதுக்கும் மாறி 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 மன நிக்கிறதுனால நம்ம பார்த்துக்கிட்டே கேட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. உண்மையில ஒரு கணத்துல ஒரு விடயத்தை தான் அறியும். இந்த 5ல ஏதாவது ஒண்ணுதான் வேலை செய்யும். இன்னொரு கருவி என்ன செய்யாது? வேலை செய்யாது. நான் உங்களுக்கு முதல் வகுப்பு ஞாபகம் இருக்க, ஆன்மாவின் இலக்கணம் சொல்லுகிற போது ஒரு நேரத்துல ஒன்றைத்தான் அறியும். ஒன்றைத்தான் அறியும். ஒன்றுக்கு மேற்பட்ட விடயங்களை ஒரு நேரத்துல அறியாது. ஆனா இந்த நிமிடம் 1,
அடுத்த நிமிடம் ஒண்ணு என்று மாறி 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 அறியும். கண்ணுல பார்த்துட்டு காதுல அடுத்த கணம் என்ன செய்யும், காதுல கேட்க, அடுத்த கணம் தோல்ல அறியும். இப்படி மாறி மாறி வேகமா வேலை செய்யும். ஆனா ஒரு கணத்துல ஒன்றைத்தான் அறியும். ஒன்றுக்கு மேற்பட்ட விடயங்களை அறிவதற்கு ஆன்மாவுக்கு தகுதி இல்லை. எனவே மனம்ங்கிற கருவி செவியின் வழியாக ஆகாயத்தின் குணமாகிய ஓசையை அறியும். ஓசையை அறியும். இப்ப செவி அறிஞ்சா ஓசையை தான் அறியும். செவி நாற்றத்தை அறியுமா? மாறி அறியாது. அறிகருவினாலும் செவின்னு சொன்னா அது ஓசையை தான் அறியும். தோல்னு சொன்னா ஊரை தான் அறியும். கண்ணுன்னு சொன்னா ஒளியை தான் அறியும். ஒன்றை தான் அறியும். அதற்குரிய விடயத்தை தான் அறியும். கண்ணு கேட்காது, காது பார்க்காது. அதற்கு ஒரு வேலை இருக்கு, சரியா? அது மட்டும்தான் செய்யும். இது செய்கிற போது எது கூட நிக்கணும்? மனம் போய் நிக்கணும். மனம் ஒரு கணத்துல செவில நிற்கும் போது காதுல விழுவும், அடுத்த கணம் கண்ணுல நிற்கும், அடுத்தது தோல்ல நிற்கும். இந்த சுழற்சி என்பது மிக விரைவாக நடைபெறும். மிக விரைவாக நடைபெறும். இப்ப மனம் பற்றிய விடயத்தை என்ன செய்யும்? அகங்காரம். அகங்காரம் என்ன செய்யும்? இது போய் பற்றும். இது போய் பற்றும். இது துணிந்து எழும். துணிந்து எழுந்தால் எங்க வரும்? புத்திக்கு வரும். துணிந்து எழலனா இங்க ஒரு எக்ஸிட் இருக்கு, டிராப் அவுட். மனம் பற்றிய விடயத்தை அகங்காரம் துணிந்தால் அது என்ன ஆகும்? புத்திக்கு வரும். வேண்டாம், இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செஞ்சிடும்? அந்த பொருளை வெளியே தள்ளிடும். அது அறியாது. புரியுதுங்களா? இப்ப நம்ம ஒரே நேரத்துல பல பொருளை பார்த்துக்கிட்டு இருப்போம். எல்லா பொருளும் எதுக்கு வராது? புத்திக்கு வராது. எது பார்க்கணும்னு அகங்காரம் துணிந்து எழுகிறதோ அது மட்டும்தான் எதுக்கு வரும்? புத்திக்கு வரும். புத்திக்கு வராததெல்லாம் அகங்காரம் என்ன செஞ்சிடும்? அப்படியே வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். நம்ம இப்படி போகும்போது ஒரு 50 கடையை பார்த்துட்டு போவோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். 50 கடைய பார்த்துட்டு போவோம். எல்லாரும் எழுதுங்க. இப்ப இங்க இருந்து நேரம் எல்லாரும் என்ன செய்யறது? கிளம்பி திருப்பத்தூர் பஜார் லெப்ட்ல இப்படி போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போக வேண்டியது. திருப்பி அங்கிருந்து திரும்பி லெப்ட்லயே வர வேண்டியது. இந்த பக்கம் 50 கடை இருக்குது, அந்த பக்கம் 50 கடை, மொத்தம் 100 கடை இருக்குது. எல்லாம் வந்து திருப்பி இங்க உட்காந்தாச்சு. பார்த்த கடை பூரா எழுதுங்க. 100 கடை இருக்கா இல்லையா? பார்த்த கடை பூரா எழுதுங்கன்னா 100 கடை எழுதிருவோமா? எழுதிருவோமா? எழுத மாட்டோம். எத்தனை எழுதலாம்? கொஞ்சம் நல்லா ஞாபக சக்தி இருக்கிறவங்க ஒரு 70 கடை எழுதுவாங்க. சில பேர் 50 எழுதுவாங்க, சில பேர் 20 எழுதுவாங்க. சரி, எல்லாருமே 50 எழுதுறோம்னு வச்சுக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு 50 எழுதுறோம். எல்லாரும் ஒரே 50 எழுதுவோமா? ஏன் எழுத மாட்டோம்? நம்ம புத்தியில எது பதிஞ்சு இருக்குதோ அதுதான் நிக்கும். என் புத்தியில வேற 50 நிக்கும், உங்க புத்தியில வேற 50 நிக்கும். ஏன் நிக்குதுன்னா, எனக்கு எது வினையோ, என் வினை எப்படி இருக்கிறதோ அந்த விடயத்தின் மீது என் புத்தி போய் என்ன செய்யும்? பதியும். இல்லைன்னா என்ன செய்யும்? அதெல்லாம் அகங்காரம் வெளியே போய் இதெல்லாம் நமக்கு வேண்டாயா, நமக்கு வேண்டாயா, நமக்கு வேண்டாயான்னு தள்ளிக்கிட்டே இருக்கும். நம்ம பஸ்ல போகும்போது பார்ப்போம், எங்கேயாவது ஒரு தேவாரம் தூரத்துல ஒரு கோயில்ல ஸ்பீக்கர்ல பாடிட்டு இருந்தா கூட நம்ம காது என்ன செய்யும்? ஏதோ தேவாரம் பாடுற மாதிரி இருக்கு. அப்ப என்னதுங்க? புத்தி அந்த விடயத்தின் மீது பதிகிறது. பதிவதனால மெல்ல கேட்கிற தேவாரம் கூட நம்ம காதுல போய் பதியும். காது வழியா போய் புத்தியில பதியும். இதே ஆனா பாட சொன்னா பாட தெரியாது. அது ஒரு சினிமா பாட்டு. பூசைக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டுல சும்மா இருக்க மாட்டாம டிவியை ஆன் பண்ணிட்டாங்க. ஒரு சினிமா பாட்டு, நமக்கு பிடிச்ச பாட்டு. நம்ம எப்போ விரும்பி 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டை நல்லா கேட்டிருப்போம். அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு பூசையில உட்காந்தா அந்த பாட்டு என்ன செய்யுது? உள்ள ஓடிக்கிட்டே இருக்குது அந்த பாட்டு. ஏன்னா புத்தி அதுல என்ன செய்யுது? போய் அழுந்தது. போய் அழுந்தது. தேவாரம் எத்தனை தடவை கேட்டாலும் பதிய மாட்டேங்குது. சினிமா பாட்டு ஒரு தடவை கேட்டாவே பதிஞ்சு போகுது. காரணம் என்னது? விருப்பம், வினை.
நல்வினை இருந்தால் நல்ல விடயங்களிலே அறிவு பதியும், தீவினை இருந்தா நல்ல விடயத்துல பதியாது, வேண்டாததெல்லாம் நல்லா பதியும். சரிங்களா? அதுதான். ஏன்னா எல்லா புத்தி தத்துவத்திலும் இந்த தத்துவங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வினைக்கு தக்கவாறு தான் வேலை செய்யும், வினைக்கு தக்கவாறு தான் வேலை செய்யும். எனவே அகங்காரம் துணிந்து எழுந்தால் புத்திக்கு வரும், புத்திக்கு வரும். புத்திக்கு வந்தா இங்க என்ன செய்யும்? புத்தியின் வேலை என்னது? நிச்சயிக்கும், நிச்சயத்தல். நிச்சயத்தல் பத்தி தான் உங்களுக்கு போன வகுப்புல நிறைய சொன்னோம். அறிவு புத்தி தத்துவம் என்பது என்னது? ஒரு ஹார்ட் டிஸ்க், ஒரு ஹார்ட் டிஸ்க். அதுக்குள்ள என்ன இருக்குது? ஏராளமான டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நாம பெற்ற அனுபவங்கள், யார சந்திச்சோம், எதை படிச்சோம், எதை கேட்டோம், என்னென்ன அனுபவங்கள் நிகழ்ந்திருக்கிறதோ அதெல்லாம் எங்க இருக்குது? புத்தி தத்துவத்தில் பதியப்பட்டு இருக்கிறது. இப்போ ஒரு விடயத்தை நாம் பார்க்கிறோம், ஒரு ஆளை பார்க்கிறோம், பார்த்த உடனே புத்தி போனோன்னு என்ன செய்யும்? இது யார் என்று ஒரு கேள்வி கேட்கும். அப்போ என்ன செய்யும்? ஏற்கனவே இருக்கிற ரெஃபரன்ஸை வச்சு சர்ச் பண்ணும். இவரா இவரா, ஆனா பெண்ணா? போன வகுப்புல சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? ஆனா பெண்ணா, கருப்பா சிவப்பா, உயரமா குட்டையா, பேண்ட் போட்டிருப்பாரா, சட்டை வேட்டி கட்டி இருப்பாரா, கண்ணாடி போட்டாரா, பைக்கில் வருவாரா, கார்ல வருவாரா, இப்படி ஏராளமான விடயங்களை என்ன செய்யும்? புத்தி நிச்சயத்தை இவருதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும், முடிவுக்கு வரும். இதெல்லாம் எப்படி நடக்குதுங்க? கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள நடக்குது இல்ல? கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள இது எப்படி நடக்குதுங்க? இப்ப நம்ம வயசானா சொல்றோம் இல்லைங்களா, அவரை பார்த்தா என்ன அடையாளம் தெரியலைங்க, புத்தி என்ன ஆயிடுச்சு? ஏதோ குழம்பிடுச்சு, புத்தி குழம்பிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தங்க? ஹார்ட் டிஸ்க் அடி வாங்கிருச்சுன்னு அர்த்தம். கம்ப்யூட்டர் படிச்சவங்களுக்கு தெரியும், புதுசா வாங்கி வைக்கும் போத ஆன் பண்ணீங்கன்னா உடனே என்ன ஆயிரும்? கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆயிரும். பழசாயிடுச்சுன்னு என்ன ஆகும்? சுத்திக்கிட்டே இருக்கும். என்னது அர்த்தம்? ஹார்ட்வேர் அடி வாங்கிருச்சுன்னு அர்த்தம். 70 வருஷம் 80 வருஷமா இதை பயன்படுத்தி பயன்படுத்தி புத்திக்குள்ள இருக்கும், ஆனா அது என்ன செய்ய முடியாது? வெளியே எடுக்க முடியாது, வெளியே எடுக்க முடியாது. அது அவரோ இவரா அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா? அது எதனால? இந்த கருவிகள் எல்லாம் தேய்மானம் ஆயிடுது, கருவிகள் எல்லாம் தேய்மானம் ஆய்வதனால அப்படி ஆயிடுது. சரி, எனவே புத்தி நிச்சயிக்கும், சித்தம் என்ன செய்யும்? அழுந்தும் அழுந்தும். இது வரைக்கும் நாம் போன வகுப்புல பார்த்தோம். இந்த செய்தியில கொஞ்சம் பின்னாடி வர வேண்டிய ஒரு இடம் இருக்கு, அதை நான் இப்பவே உங்களுக்கு சொல்றேன். ஆனா 2-3 தடவை சொன்ன பல விஷயங்கள் உங்களுக்கு நான் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிற செய்தியை சொல்றோம். ஏன்னு கேட்டா அப்ப சொன்னா புரியாது. என்ன செய்யணும்? அதை 3 தடவை 4 தடவை சொல்ல வேணும். அதனால எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அதை ஒரு தடவை சொல்லி வச்சா அந்த இடத்துக்கு வரும்போத ஏற்கனவே நம்ம இதை கேட்ட மாதிரி ஒரு சிந்தனை வரும். சரிங்களா? இது இப்ப நான் இப்ப சொல்லக்கூடியது உண்மை விளக்கத்துல இல்ல. இப்ப நம்ம முதல்ல படிக்கக்கூடிய நூல் உண்மை விளக்கம், அதுல இந்த செய்தி இல்ல. ஆனா இது பின்னாடி தேவைப்படும். என்னன்னு கேட்டீங்கன்னா காட்சிகள். நாலு காட்சி இருக்கு. நிர்விகற்ப காட்சி, ஐயக்காட்சி, திரிபு காட்சி, சவிகற்ப காட்சி. சவிகற்ப காட்சி இதுல இந்த நிர்விகற்ப காட்சிக்கு வாயில் காட்சின்னு ஒரு பேர் இருக்கு. வாயில் காட்சி. நிர்விகற்ப காட்சிக்கு இன்னொரு பேர் என்னங்க? வாயில் காட்சி. இது ஐயக்காட்சி, திரிபு காட்சி, சவிகற்ப காட்சி. இந்த சவிகற்ப காட்சிக்கு தெளிவு காட்சின்னு ஒரு பேர் இருக்கு. இதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு தேவைப்படும். இருந்தாலும் இந்த இடத்துக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால நான் இங்கே சொல்லிடுறேன். சரியா? வாயில் காட்சி, ஐயக்காட்சி, திரிபு காட்சி, சவிகற்ப காட்சி.
இது ஒரு 4 காட்சி. இன்னொரு 4 காட்சி இருக்கு. சரி, இதை நான் சொல்லிட்டு அப்புறமா அந்த 4 எழுதுறேன். 2 வகையான 4 காட்சி இருக்கு. மனம்க்கு பக்கத்துல இதா செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு. ஆகாயத்தின் குணமாகிய ஓசையை அறியும். அவ்வளவுதான், டிபிக்கல், அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். எது? காற்றின் குணமாகிய ஊரை அறியும், நெருப்பின் குணமாகிய ஒளியை அறியும், நீரின் குணமாகிய சுவையை அறியும், மண்ணின் குணமாகிய நாற்றத்தை அறியும். என் கையெழுத்து கொஞ்சம் கிறுக்கண மாதிரி தான் இருக்கும், தூரத்திலிருந்து பார்த்தா தெரிய மாட்டேங்குது. நான் அதை திருப்பி சொல்லும் போது கொஞ்சம் வைங்க, எதை காதை இங்க வைங்க, எழுதிட்டு திருப்பி சொல்றமா இல்லையா? சொல்லிட்டு எழுதுறதா? சரி, எழுதிடலாம். சரி சரி, எப்படியாவது எல்லாத்துக்கும் போனா சரி. நான் 2 தடவை சொல்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, யாருக்கு மிஸ் பண்ணாம செய்தி போனா சரி. சரி, நிர்விகற்ப காட்சி, ஐய காட்சி, திரிபு காட்சி, சவிகற்ப காட்சி. இது 4 காட்சி இருக்கு. நிர்விகற்ப காட்சி, விகற்பம் அப்படிங்கிற சொல்லுக்கு விகற்பம், விகற்பம் என்ற சொல்லுக்கு மாறுபாடு, வேறுபாடு, மாறுபாடு, வேறுபாடு. நிர்விகற்பம் அப்படின்னா என்னது? வேறுபாடு இல்லாத, வேறுபாடு இல்லாத, வேறுபாடு இல்லாத. இப்போ ஒரு பொருளை பார்க்கிறோம், ஒரு பொருளை பார்க்கிற போது நம்ம கண் என்ன செய்யுது? அதை பற்றுகிறது. கண்ணு போய் எதை செய்யுது? ஒரு உருவத்தை பற்றுகிறது. அந்த பற்றுகிற காட்சியில வேறுபாடு தெரியாது. பற்றுகிற போது என்ன செய்யாது? கண்ணுக்கு தெரியாது. யாரு? இப்ப நான் சொன்ன ரமேஷ், சுரேஷ் அப்படிலாம் சொன்னாலே அது என்ன, கண் என்ன செய்யுது? 5 அடி உயரம் இருக்கிறாரு, கருப்பா இருக்கிறாரு, குண்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? அவரை பற்றிய செய்திகள், அந்த உருவத்தை அப்படியே கேப்சர் பண்ணி, அந்த உருவத்தை கேப்சர் பண்ணி, எது? கண்ணு கேப்சர் பண்ணி எதுக்கு கொடுக்கும்? மனசுக்கு கொடுக்கும், மனசுக்கு கொடுக்கும். இப்ப கண்ணு அதை கேப்சர் பண்ணும் போத இது இவர்தான் தெரிஞ்சு பண்ணுமா? அதெல்லாம் அதுக்கு தெரியாது. ஒரு உருவத்தை புடிச்சு கொடுக்கறது மட்டும்தான் அதனுடைய வேலை. இப்ப அதுக்கு என்ன தெரியாது? இவரா, அவரா, ஆணா, பெண்ணா, விலங்கா, பறவையா, எதுவுமே எதுக்கு தெரியாது? கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. அப்ப அது வேறுபாடு இல்லாமல் அறிவது. கண்ணுக்கு என்ன தெரியாது? வேறுபாடே தெரியாது, வேறுபாடு தெரியாது. அந்த வேறுபாடு தெரியாத ஒரு காட்சிக்கு என்ன பேரு? நிர்விகற்ப காட்சி. நிர்விகற்ப காட்சி, நிர்விகற்ப காட்சி என்பது வேறுபாடு இல்லாத காட்சி, வேறுபாடு இல்லாத காட்சி. இப்ப கண்ணு ஒன்றை பார்க்கிற போதோ, காது ஒன்றை கேட்கிற போதோ இதுக்கு இன்னதான்னு தெரியாது, இன்னதான்னு தெரியாது. இது மனதுக்கு வருகிற போதும் தெரியாது. எங்க தெரியும்? புத்திக்கு வருகிற போதுதான் இது இன்னது என்று அறியும். இது வரைக்கும் என்ன செய்ய? வாங்கி அப்படியே கையை மாத்தி விடுறதா வேலை. நம்ம ஒரு கொரியர் பாய் இருக்கிறான், ஒரு பார்சல் வருது, அவன்கிட்ட என்னையா வந்திருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவான்? என் வேலை கொண்டு வந்து கொடுக்கறதுங்க, உள்ள என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இல்லையா? அது பிரிச்சு பார்த்தாதான் உள்ள இருக்கிறது தெரியும். அவன் வேலை என்னது? வாங்கி கொடுக்கறது. அங்க கம்பெனியில கொடுத்தாங்க, கொண்டு வந்து நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், எனக்கு டெலிவரி மட்டும்தான் வேலை. இந்த டெலிவரி பாய் யாருன்னு கேட்டீங்கன்னா, செவி, மனம், இவங்கெல்லாம் டெலிவரி பாய். என்ன செய்வாங்க? வாங்கி அப்படியே இந்த பக்கம் கை மாத்தி விட்டுருவாங்க, இப்படி வாங்கி இந்த பக்கம் கொடுத்துருவாங்க. கண்ணு வாங்கி மனசிட்ட கொடுத்துரும், காது வாங்கி மனசிட்ட கொடுத்துரும், மூக்கு வாங்கி மனசிட்ட கொடுத்துரும். மனம் என்ன செய்யும்? ஆங்காரத்துல கொடுத்துரும். ஆமா, அதுவும் டிரான்ஸ். ஆனா இது என்னது? பற்றும், போய் பற்றி
ஆங்காரத்திட்ட கொடுக்கும். ஆங்காரத்துக்கு வேலை என்னது? என்ன வேலை? அக்செப்ட் பண்றதா ரிஜெக்ட் பண்றதா? அக்செப்ட் பண்றதா ரிஜெக்ட் பண்றதா? வேண்டாங்கிறதெல்லாம் வெளியே தள்ளு. அக்செப்ட் பண்ணிட்டு என்ன செஞ்சிரும்? புத்திட்டு கொடுத்துரும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்கு. மனதின் வேலை போய் பற்றுவது, பற்றி தூக்கி எதிர்த்து கொடுத்துரும், ஆங்காரத்துல கொடுத்துரும். ஆங்காரம் என்ன செய்யும்? வேணுமா வேண்டாமா? வேணும்னா யார்ட்டு கொடு? புத்திட்டு கொடு. வேண்டாம்னா வெளியே தள்ளு. இந்த வேலை எது செய்யும்? ஆங்காரம் செய்யும். புத்தி தான் என்ன செய்யும்? இது யாருன்னு பாரியா, ஆங்காரம் நம்மகிட்ட அனுப்பிச்சிருச்சு, இது என்னன்னு பாரு, இது என்னன்னு பாரு அப்படின்னா அந்த ப்ராசஸ் பண்றது எது? புத்தி. சரியா? இந்த இடத்துல இப்ப இது வரைக்கும் இது என்ன காட்சி? நிர்விகற்ப காட்சி. இது வரைக்கும் எது? செவி, மனம், ஆங்காரம். இது வரைக்கும் என்ன காட்சிங்க? நிர்விகற்ப காட்சி. இது வரைக்கும் வேறுபாடு தெரியாது. வேறுபாடு வாங்குற விடயம் என்ன விடயம் என்று எது வரைக்கும் தெரியாது? அகங்காரம் வரைக்கும் தெரியாது. அகங்காரம் வரைக்கும் வாங்குற விடயம் என்ன விடயம்னு தெரியாது. எங்க தெரியும்? புத்தியில தான் தெரியும். புத்தியில தான் தெரியும். இந்த இடத்துல என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா ஐயம், திரிவு, சவிகற்பம். மூணு எங்க நடக்குது? புத்தியில நடக்குது. ஐயம் என்னது? இதுவா அதுவா, ரமேஷா சுரேஷா. சரியா? இது என்ன காட்சி? என்ன காட்சி? ஐய காட்சி. திரிவு காட்சி என்னது? திரிவு காட்சி என்னது? திரிபு அப்படின்னு என்னது? திரிபு மாறுறது. ரமேஷ சுரேஷ்னு நான் முடிவு பண்ணணும்னா அதுக்கு என்ன காட்சி? திரிபு காட்சி. ரமேஷ ரமேஷ்னு முடிவு பண்ணிட்டுனா சவிகற்ப காட்சி, தெளிவு காட்சி. புரியுதா? புரியுதா புரியலையா? ஒரு ஆளை தப்பா முடிவு பண்ணா திரிபு, சரியா முடிவு பண்ணா தெளிவு. புரியுதா இல்லைங்களா? அப்போ இந்த மூணு எங்க நடக்குது? புத்தி தத்துவத்தில் நடக்கிறது. புத்தி தத்துவத்துல நடக்குது. எது? நிர்விகற்ப காட்சி என்பது செவியிலிருந்து மனசுக்கு வந்து அகங்காரம் வரைக்கும் அது நிர்விகற்ப காட்சியா இருக்கும். புத்திக்கு வருகிற போது ஐய நடக்கும், திரிபு நடக்கும், தெளிவும் அங்கதான் நடக்கும். சவிகற்ப காட்சி என்பது இது வரைக்கும். இது ஒரு 4 வகை காட்சி. இது எதுக்குன்னா பின்னாடி பயன்படும். நீங்க அப்படியே ஒரு செய்தியை வச்சுக்கங்க. ஏன்னா ஒரு தடவை நடத்தினா இது புரியாது, 10 தடவை நடத்துறது இது ஒரு தடவை. சரியா? ஏன்னா இந்த படம் போட்டதுனால இந்த படத்தோட சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும். இன்னொரு தடவை இந்த படம் போடணும், அதுக்காக நான் இப்ப சொல்லிட்டேன். சரியா? இன்னொரு காட்சி இருக்கு, 4 காட்சி. வாயில் காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி. 4 காட்சி இருக்கு. திருப்பி சொல்றேன், இது உண்மை விளக்கத்துல கிடையாது இந்த 4 காட்சியும். சரியா? வாயில் காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி. 4 காட்சி இருக்கு. வாயில், மனம், தன்வேதனை, யோக காட்சி. 4 காட்சி. சரி, வாயில் காட்சி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா வாயில் அளவில் நிகழ்வது வாயில் காட்சி. வாயில் எது? இந்த 5. இந்த 5க்கு என்ன பேரு? வாயில்னு பேரு. ஒரு விடயம் காதுலையோ கண்ணுலையோ பட்டுதுன்னா அதுக்கு என்ன பேருங்க? வாயில் காட்சி. வாயில் காட்சி. பொறி அளவில் நிகழ்கின்ற காட்சிக்கு வாயில் காட்சின்னு பேரு. வாயில் காட்சின்னு பேரு. இதே காட்சி இங்கிருந்து எங்க வந்துருது? மனம். மனம் வருகிற போது மனம் முதலாக எது வரைக்கும் கேட்டீங்கன்னா புத்தி வரைக்கும். மனம் முதலாக புத்தி வரைக்கும் இந்த 3 இடத்துல நிகழ்கின்ற காட்சிக்கு மானத காட்சின்னு பேர். வாயில நிற்கிற போது வாயில் காட்சி. மானத காட்சினா மனம், அகங்காரம், புத்தி.
இந்த மூணுலயும் நிகழ்கிற காட்சிக்கு என்ன பேரு? மானத காட்சி. தன்வேதனை காட்சி என்பது சித்தத்தில் நிகழ்வது. சித்தம் சித்தம் என்ன செய்யும்? சித்தத்தின் தொழில் என்னது? அந்த விடயத்தில் அழுந்துறது. வேதனை, வேதனை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? வேதனை. நாமெல்லாம் வேதனைன்னு என்ன சொல்றோம்? ஒரே வேதனையா போச்சியா? வேதனை என்பதற்கு அனுபவம்னு பேர். நீங்க நம்ம இன்பத்தை வந்து இன்பம்னு சொல்லிட்டு துன்பத்தை வேதனைன்னு சொல்றோம். வேதனை என்ற சொல்லுக்கு அனுபவம். அது இன்பமா இருந்தாலும் வேதனை தான், துன்பமா இருந்தாலும் வேதனை தான். வேதனை என்பதற்கு அனுபவம்னு பேரு. தன் வேதனை, அந்த ஆன்மா அனுபவிக்கிற அனுபவத்திற்கு தன் வேதனைன்னு பேரு. சரிங்களா? இப்போ பாருங்க, செவி பற்றிய விடயத்தை மனசுக்கு வந்து மன அகங்காரத்துக்கு தந்து, அகங்காரம் புத்திக்கு தந்து, புத்தி என்ன செய்யும்? சித்தத்துக்கு கொடுக்கும். சித்தம் என்ன செய்யும்? அழுந்தும், அனுபவிக்கும். அந்த விடயத்தை அனுபவிக்கும். எப்படி அனுபவிக்கும்? விரும்புறதா இருந்தா சந்தோஷமா அனுபவிக்கும், வேண்டாததா இருந்தா துன்பப்படும். இன்பப்படும், துன்பப்படும், மயக்கம். இதுக்கு மூணு தன்மை தான். இன்பம், துன்பம், மயக்கம். மூணு விடயத்தை எது செய்யும்? சித்தம் அனுபவிக்கும். இது அனுபவிக்கிறதுனால இந்த இதுக்கு என்ன பேரு? தன்வேதனை. தன்வேதனை என்பது அனுபவப்படுவது, பெற்ற விடயத்தை அனுபவப்படுவது. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு அனுபவம் இருக்கு. என்ன அனுபவம்? ஆஹா, இது வரைக்கும் கேட்கவே இல்லை, புதுசா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சிலருக்கு அனுபவம் இருக்கும். என்னையோ எதையோ எழுதி போறாரு, வேதனை வேதனைங்கிறாரு, ஒரே வேதனையா இருக்கு அப்படின்னு ஒரு உயிர் நினைக்கும். எல்லாம் வேதனை தான், எல்லாம் அனுபவம் தானே. இப்ப வந்து உட்காந்து புரிஞ்சா ஒரு சந்தோஷம், புரியலன்னா தெரியாம வந்துட்ட மாட்டிருக்குது அப்படின்னு ஒரு தோணுதா இல்லையா? அவன் சொன்னான்னு நான் வந்துட்டேன் ஐயா, தெரியாம ஏதோ சொன்னாங்க, தெரியாதனமா உள்ள வந்து உட்காந்துட்டா அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு அனுபவம் என்ன நிகழ்கிறது? செவி வழியாக ஒரு விடயத்தை பற்றி அது மனசுக்கு போய், அகங்காரத்துக்கு போய், புத்தி நிச்சயத்தை பரவாயில்ல வந்தோம், தன்வேதனை. தெரியாம வந்துட்டோம், தன்வேதனை. புரியுதா இல்லையா? எல்லாமே வேதனை தான். இதுக்கு தன்வேதனை காட்சி. இப்ப இது வரைக்கும் மூணு: வாயில் காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி. இந்த யோக காட்சி என்பதற்கு யோகிகளுக்கு நிகழ்வது, நமக்கு இல்ல. இது யாருக்குரியதுங்க? யோகிகளுக்கு. எது? இந்த கருவிகளே இல்லாம அவங்க சிலத்தை அறிவாங்க. இங்க இருந்துட்டு சொர்க்கத்துல என்ன நடந்துட்டு இருக்குது, நரகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குது, அந்த உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு என்ன செய்வாங்க? இந்த கருவிகளே இல்லாம, எது? செவி, தோல், கண், நாக்கு, மூக்குங்கிற கருவி இல்லாம சில அனுபவங்கள், சில அறிவை அவங்க பெறுவாங்க. அப்படி பெறுகிற காட்சிக்கு என்ன பேரு? யோக காட்சின்னு பேரு. இந்த ரெண்டு வகையா காட்சி சொன்ன ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். சரிங்களா? ஏன்னா பின்னாடி நீங்க சித்தியார் படிக்கும் போது இது தேவைப்படும். இப்ப இது தேவைப்படாது. இடம் இந்த இடத்துல வரதுனால சொல்லிட்டேன். புரிஞ்சா வச்சுங்க, புரியலன்னா விட்டுருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரி, அடுத்தது நம்ம இதுதான் வரப்போகுது. ஒரு 10 பாட்டு வரைக்கும் ஒன்றும் இப்ப நடத்தின செய்தியே பாட்டுல வரப்போகுது. இப்ப என்ன நடத்தணுமோ அதுதான் பாட்டுல வரும். அதனால நம்ம உண்மை விளக்கம் நூலுக்குள்ள போயிடலாம். பக்கத்துல யார்ட்டையாவது புத்தகம் இருந்தா நீங்க கொஞ்சம் பாத்துங்க, அப்படியே பாத்துங்க, இல்லைனாலும் தப்பு இல்லை. சரி, இப்போ சைவ சித்தாந்தத்துல அடிப்படையான நூல் எது? உண்மை விளக்கம். முப்பொருளின் இயல்பை சொல்லுகிற நூல். எந்த நூல் படிச்சாலும் பதியின் இலக்கணம், பசுவின் இலக்கணம், பாசத்தின் இலக்கணம் தான் சொல்லும். எல்லா நூலும் அதை தான் சொல்லும். இதை தாண்டி வேற ஒன்றையும் புதுசா சைவ சித்தாந்தத்துல சொல்ல முடியாது. ஆனா இந்த உண்மை விளக்கம் என்ற நூல் எதை விரிவா பேசுது? மாயை இலக்கணத்தை விரிவா பேசுது. மாயை இலக்கணத்தை விரிவா பேசுது. கண்மத்தையும் ஆணவத்தையும் என்ன செய்யுது? ரொம்ப சுருக்கமா பேசுது. ரொம்ப சுருக்கமா 21 பாட்டு. முதல்ல 3 பாட்டை விட்டுட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 18 பாட்டு எதை சொல்லுது? மாய இலக்கணத்தை சொல்லுது. உண்மை விளக்கத்துல 18 பாடல் எதை சொல்லுது? மாய இலக்கணத்தை சொல்லுது. ஒரே பாட்டுல ஆணவத்துக்கும் கண்மத்துக்கும் இலக்கணம் சொல்லிடுது.
ஒரே பாட்டு தான். அதுலயும் ரெண்டு சொல்லு வினைக்கு. ஆணவத்துக்கு ஒரே சொல் அறியாமை ஆணவம். ஆணவம்னா என்னன்னா அறியாமை ஆணவம். கண்மம்னா என்னையா நீயான சுக துக்கம். சுகமும் துக்கமும் கண்மம்னு பேரு, அறியாமை ஆணவம்னு பேரு. அப்போ ஆணவத்துக்கு ஒரே சொல்லு, கண்மத்துக்கு ரெண்டு சொல்லு. என்னது? சுக துக்கம். அவ்வளவுதான், அதுக்கு மேல அதை விரிக்கல. ஏன்னா இந்த நூலின் நோக்கம் அடிப்படையை விளக்குவது. அடிப்படையை விளக்குவது. அடிப்படைன்னு சொன்னா நம்ம இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றுல மிக நுட்பமானது சூக்குமமானது எது? ஆணவ மலம். சூக்குமமானது ஆணவ மலம். அதை விட கொஞ்சம் தூளமானது எது? கண்ம மலம். அதை விட தூளமானது மாயாமலம். ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றுல சூக்குமமானது ஆணவ மலம், அதை விட கொஞ்சம் தூளமானது கண்மமலம், அதை விட தூளமானது மாயாமலம். அப்போ நமக்கு அடிப்படையை சொல்லி தரணும்னா எப்படி சொல்லி தரணும்? தூளமா இருக்கிறத சொல்லி தரணும். தூளம்னா என்னதுங்க? புலப்படும் மாதிரி. நமக்கு ஈஸியா எது புரியுமோ அதை சொல்லணும். இப்ப மாயையை சொல்லணும்னு சொன்னா உலகத்தை காட்டி உங்களுக்கு விளக்கலாம். உலகத்தை காட்டி விளக்கலாம். உடம்பு பஞ்சபூதங்களில் ஆனது. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. பஞ்சபூதம்னா என்னது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். உடம்பு பஞ்சபூதங்களினால் ஆனது, உலகம் பஞ்சபூதங்களினால் ஆனது. இப்ப இதை விளக்கும் போது என்ன ஆகுது? உங்களுக்கெல்லாம் ஏதோ புரியுற மாதிரி இருக்கா இல்லையா? புரியுது. ஏன்னா இதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப ஏதோ ஒரு வகையில கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதை விளக்குனதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு நுட்பமான ஒரு பொருள் இருக்குயா. எதுக்கு? நிலத்துக்கு நுட்பமான ஒரு பொருள் இருக்கிறது. அதற்கு என்ன பேரு? நாற்றம்னு பேரு. இப்ப மண்ணை சொல்லியாச்சு. மண் எங்கிருந்து வந்துச்சு? நாற்றத்திலிருந்து வந்தது. அந்த நாற்றத்திற்கு தன்மாத்திரைன்னு பேர். இப்ப இந்த பாட்டை எப்படி நான் உங்களுக்கு எப்படி நடத்தினேன்? நாதம், விந்து, சாதாக்கியம் படம் போட்டனா நடத்தும் போது இந்த நூல் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, மண்ணு, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். எங்கிருந்து போகுது? கீழ இருந்து மேல போகுது. மேல இருந்து கீழே வந்தீங்கன்னா தோற்றம் முறை. தோற்ற முறைன்னா எப்படி தோன்றும்? முதல்ல என்ன தோன்றும்? நாத தத்துவம் தோன்றும், விந்து தத்துவம் தோன்றும், சாதாக்கிய தத்துவம் தோன்றும் என்று தோற்ற முறை சொல்வது. ஒடுக்குமுறை என்பது என்னது? எது எதுல ஒடுங்கும்? கீழே இருந்து மேல சொல்ற. கீழே இருந்து மேல சொன்னீங்கன்னா ஒடுக்குமுறை. அதாவது மண் தத்துவம் நாற்றத்துல ஒடுங்கும், நீர் தத்துவம் சுவையில ஒடுங்கும், நெருப்பு தத்துவம் ஒளியில ஒடுங்கும், காற்று தத்துவம் ஊரிலே ஒடுங்கும். அடுத்தது நமக்கு ஆகாய தத்துவம் எதுல ஒடுங்கும்? ஓசையில ஒடுங்கும். இதெல்லாம் இதுல ஒடுங்கும். இதெல்லாம் இதுல ஒடுங்குன்னு என்ன செய்யறதுங்க? தூளமா இருந்து சூக்குமமான பொருளை விளக்குவது. இன்னொரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ஊர்ல ஒரு வயசானவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ வயசானவர் 2 பேர் திண்ணையில எல்லா ஊர்லயும் உட்காந்து இருப்பாங்க. கிராமத்துல எல்லாம் உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் போவாரு. எப்ப யாருப்பா நீ கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? யார் யா நீ அப்படின்னா அவங்ககிட்ட என்ன சொல்லணும்? அவங்க தாத்தா பேரை சொல்லி அன்னாருடைய பேரன் அப்படின்னு சொன்னா இவருக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் இவருக்கு யாரு பழக்கம்? தாத்தாவை தெரியும், அப்பாவை தெரியும். அவனோட பேரனா நீயே அப்படிம்பார். அப்ப அவருக்கு அந்த அனுபவம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இப்ப தாத்தாவே இல்லை. ஆனால் தாத்தா சொன்னாதான் அவருக்கு தெரியும். சரியா? இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போறோம். ஸ்கூலுக்கு போறேன். நான் போய் நின்ன உடனே நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பையன் பேரை சொல்லி இன்னாருடைய அப்பா. ஏன்னா அங்க நமக்கு என்ன தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை விளக்கணும். ஸ்கூலுக்கு போனா யாரு தெரியும்?
பையனை தான் தெரியும். பையன் பேரை சொல்லிதான் உங்களை நீங்க அடையாளம் பண்ணிக்கணும் இல்லையா? அப்ப தெரிந்த பொருள் எது? இப்ப நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச பொருள் எது? பஞ்சபூதம். பஞ்சபூதம் நமக்கு தெரியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதம் உண்டியா. அதுக்கு மேல என்ன தெரியுதோ தெரியலையோ, அடிப்படையா இங்க சைவ சித்தாந்தன் வந்து உட்காரும் போத உலகம் பஞ்சபூதங்களினால் ஆனது. யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்ல. உடம்பு பஞ்சபூதங்களினால் ஆனது. சந்தேகம் இருக்கா? இல்ல. இதை வச்சுக்கிட்டு தான் தத்துவ ஞானத்தை விளக்குறது. அப்போ தூளமான ஒரு பொருளிலே இருந்து சூக்குமமான பொருளை இதை விளக்கி அது அதுல இருந்து வந்துச்சு. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. அப்புறம் அது எங்க வந்துச்சு தெரியுமா? அது அதுல இருந்து வந்துச்சு. அப்படியே ஒன்றிலிருந்து ஒன்றை சூக்குமமான பொருளை விளக்கி கொண்டே செல்வது. அதனால உண்மை விளக்கம் மிக அடிப்படையான நூல். இப்ப இதே 36 தத்துவத்தை சிவப்பிரகாசத்துல இருக்கு. பின்னாடி ஒரு நூல் படிக்க போற 100 பாட்டு இருக்கு சிவபிரகாஷ். அங்க போனீங்கன்னா இப்ப நான் சொன்னா இல்லையா, நாதம் பிந்து சாதாக்கி அப்படி சொல்லும். மேல இருந்து கீழே சொல்லிட்டு வருவார். இங்க எப்படி சொல்றாரு? கீழே இருந்து மேல சொல்லிட்டு போற. ஏங்க அவர் அப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, ஏன் நீ அடிப்படை தெரியாம சிவபிரகாசம் படிச்சு பிரயோஜனம் இல்லை. சிவபிரகாசம் படிக்கணும் என்ன இருக்கணும்? உனக்கு அடிப்படை படிச்சிருக்கணும். சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை நூல்களை படிக்காம சிவபிரகாசம் படிச்சா நமக்கு புரியாது. அப்ப அங்க வரும்போதே நீ யாரா இருக்கணும்? அடிப்படை தெரிஞ்ச ஆளா இருக்கணும். அவனுக்கு தான் சிவபிரகாசம். அடிப்படை தெரியாத ஆளுக்கு உண்மை விளக்கம். அப்ப அந்த நூல் அமைப்பே அப்படி வச்சிருக்கிறாங்க. யாரு ஒன்னொன்னா விளக்குற மாதிரி. அந்த வகையில இந்த நூல் மிக அடிப்படையா மண் தத்துவத்திலிருந்து ஒவ்வொன்றா விளக்கி கொண்டு கூடிய அருமையான ஒரு நூல், அடிப்படை நூல். சரி, இந்த நூல் ஆசிரியர் யாரு? திரு அதிகை மணவாசகம் கடந்தார். இந்த நூலை செய்தவர் திரு அதிகை மணவாசகம் கடந்தார், நூலாசிரியர். அவர் இந்த நூலை செய்கிற போது ஒரு அடிப்படையான ஒரு ஒழுக்கத்தை நமக்கு சொல்றார். சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை ஒழுக்கம் இந்த நூல்ல இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்தனையும் கேள்வி பதில். எப்பவுமே நமக்கு பாடம் நடத்துகிற போது கேள்வி கேட்டு பதில் சொன்னா கொஞ்சம் எளிமையா விளங்கும். அதனால இந்த பாடமே எப்படி இருக்கு? கேள்வி பதில், கேள்வி பதில். சரிங்களா? இப்ப கேள்வி பதில் கேட்டு இதுல என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8 வினாக்கள் இருக்கிறது. இந்த நூல்ல 8 வினாக்கள் இருக்கிறது. இந்த 8 வினாக்களில என்ன செய்யறாருங்க? 7 வினா நேரடியா கேட்கிறார். நேரடியா கேள்வி எத்தனை? 7 கேள்வி. ஒரு கேள்வி குறிப்பு வினா. குறிப்பு வினான்னு என்னது? அந்த கேள்வியை நீங்க கொஞ்சம் இது கேள்வியா நீங்க பார்க்கணும். பார்த்தாதான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. 7 கேள்வி நேர கேள்வியாவே இருக்கும். மொத்தம் 8 கேள்வி இருக்கிறது. இதுல என்ன ஒரு அடிப்படை ஒழுக்கம்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு கேள்வி பதில், கேள்வி பதில். இப்ப கேள்வி கேட்கறது யாரு? நூல். இப்ப நூல் வச்சுங்க. இப்ப மாயை என்றால் என்ன? ஒரு கேள்வி இந்த புத்தகத்துல இருக்கு, நம்ம படிக்க போறோம். மாயை என்றால் என்ன அப்படின்னா, இதெல்லாம் மாயை. இப்ப கேள்வி கேட்கறது யாரு? பதில் சொல்றது யாரு? கேள்வி கேட்பது மாணவர், பதில் சொல்பவர் ஆசிரியர், இல்லையா? சரி, இப்ப இந்த நூல்ல பதில் சொல்றது யாரு? யாரு? மணவாசம் கடந்தார். மெய்கண்டாரின் மாணவர்னா யாரு? இப்ப நூல் செஞ்சவர் யாரு? மணவாசம் கடந்தார் தானே? நான் கேட்கிற கேள்வி முதல்ல புரியுதா? இப்போ ஒரு கேள்வி, மாயை என்றால் என்ன? மாயை என்பது மும்மலங்களில் ஒன்று. அது சுத்த மாயை, அஸ்த மாயை என்று 2 வகைப்படும். இப்படின்னு ஒரு பதில் இருக்கு. சரிங்களா? கேள்வி கேட்கறது யாரு? மணவாசம் கடந்தாருடைய மாணவர். பதில் சொல்றவர் யாரு? ஆசிரியர், இல்லையா? இப்ப நான் ஒரு வினா விடை எழுதுன, நான் என்ன எழுதுவேன்? எல்லாம் எழுதிட்டு நூலாசிரியர் யாரு பேர் போடுவேன்? இப்ப நான் ஒரு புத்தகம் எழுதுறேன், சைவ சித்தாந்த வினா விடை அப்படின்னு ஒரு புத்தகம் நான் போடுறேன். புத்தகத்துல நூலாசிரியர் என்று யார் பேர் போடுவேன்? யார் பேர் போடுவேன்? என் பேர் தானே போடுவேன். நூல் ஆசிரியர் நான் தானே. ஆனா மணவாசம் நடந்தார் நூலாசிரியர் என்று யார் பேரை போறாரு? மெய்கண்டார் பேர் போறார். மெய்கண்டார் பேர் போறார்.
எங்கெங்க போறாருன்னு கேட்க கூடாது, பாட்டை படிச்சீங்கன்னா தெரியும். கேள்வி கேட்பது மனவாசகம் கடந்தார், பதில் சொல்வது மெய்கண்டார். இந்த நூல் அமைப்பு முறை அப்படிதான் இருக்கு. மனவாசகம் கடந்தார் யார்கிட்ட போய் கேட்கிறாரு? மெய்கண்டார்ட்ட கேட்கிற மாதிரியும் மெய்கண்டார் அதற்கு பதில் சொல்வதாகவும் இந்த நூல் அமைகிறது. ஆனா உண்மையில பதில் சொல்லுவர் மனவாசம் கடந்தார், பதில் சொல்பவர் மனவாசம் கடந்தார். கேள்வி கேட்பவர் யாருன்னா நம்ம கேள்வி கேட்கிறோம், நமக்கு பதில் சொல்பவர் யாரு? மனவாசம் கடந்தார். இதுதான் உண்மையாவே இருக்கிற செய்தி. ஆனா நூல்ல அவர் எப்படி வைக்கிறாரு? கேள்வி கேட்பவர் மனவாசம் கடந்தார், பதில் சொல்பவர் மெய்கண்டார் என்று நூல் அமைக்கிறார். இதுல என்ன நுட்பம் கேட்டீங்கன்னா, இந்த அடிப்படைகளை தான் நம்ம சைவ சித்தாந்த பயணத்தை துவங்க வேண்டும். நம்ம இன்னைக்கு சைவ சித்தாந்தி இன்னைக்கு ஆயாச்சு, புதிய மாணவர்களுக்கான செய்தி. இன்னைக்கு சைவ சித்தாந்த பயிற்சிக்கு நாம வந்தாச்சு. நம்முடைய சைவ சித்தாந்த பயணம் இன்றிலிருந்து துவங்குறது என்று வைத்துக் கொண்டால் முதல் பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் அறிவுல ஏதாவது ஒன்று விளங்கி இருக்கிறது என்று சொன்னால் அது என் ஆசிரியர் கொடுத்தது, என்னுடையது அல்ல. என் ஆசிரியர் எனக்கு இட்ட ஞான பிச்சை என்னுடைய அறிவு. இந்த நினைப்புலதான் சித்தாந்தம் படிக்கணும். நான் படித்தேன், எனக்கு விளங்கியது என்கின்ற அடிப்படையில படிக்கிற வரைக்கும் சித்தாந்தம் நமக்கு விளங்காது. எது விளங்கி இருந்தாலும் என்னுடைய ஆசிரியர் எனக்கு கொடுத்த பிச்சை, ஞான பிச்சை. பிச்சை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? தகுதி இல்லாதோருக்கு இறங்கி கொடுப்பது. தகுதி நோக்கி கொடுப்பதில்லை, தகுதி இல்லாதோருக்கு உயர்ந்தோர் இரக்கத்தோடு போடுறதுக்கு பேர் தான் பிச்சை. ஞானமும் அதுதான். இறைவன் ஞானாசிரியர் அறிவிலே நின்று நமக்கு கொடுக்கிற ஞான பிச்சை தான் சாத்திர அறிவு. அப்போ அந்த அறிவுல தான் இந்த நூல்களை நாம் அணுக வேண்டும். அதுதான் முதல் பாடம். ஏன்னா முதல் நூலே இதுதான். இந்த நூல்லையே அந்த அமைப்பை வச்சுட்டார். இந்த நினைப்பு இருக்கிற வரைக்கும் நம்ம தப்பா போக மாட்டோம். எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, இந்த நினைப்பு இருந்தா என்னைக்குமே நம்ம என்ன செய்ய மாட்டோம். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு எப்படியும் கடை தேறிடலாம். இந்த அறிவுல இந்த நினைப்பு மட்டும் மாறிடுச்சுன்னா, நான் அறிந்தேன் எனக்கே தெரியுங்கிற நினைப்பு நமக்கு வந்துருச்சுன்னா இன்ன இடத்துல நிக்கணும், இல்லைன்னா கீழே இறங்க வேண்டியதுதான். இதான் வழி, வேற வழி கிடையாது. சரி, எனவே அந்த வகையில தான் பெற்ற அனுபவத்தை தன் ஆசிரியர் மீது ஏற்றி சொல்லக்கூடிய ஒரு அருமையான நூல் இந்த ஞான நூல். இதுல 8 வினா இருக்கிறது, 7 நேரடி வினா, 1 குறிப்பு வினா. இது நூல் வைப்பு முறை என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, முன்னுரை. இப்ப நூலை பற்றியும் தன்னை பற்றியும் ஒரு முன்னுரையா என்ன செய்யறாரு, 3 பாட்டு வச்சிருக்கிறார். இதுல 51 கூட்டல் 1 52 பாட்டு இருக்கு. 51 கூட்டல் 1, அதெல்லாம் கூட்டல் 1 காப்பு செய்யலை என்ற வழக்கம் இல்லை. முதல்ல விநாயகர் காப்பு இருக்கும், காப்பு செய்யலை எண்ணிக்கையில கொள்வது வழக்கம் இல்லை. காப்பு செய்யல் நீங்களாக 51 பாடல் இந்த நூல்ல இருக்கு. சரி, டீ சாப்பிடுங்க.